நான் இப்பெல்லாம் ரொம்ப அடக்கமாக பேசுனது இல்லையா, அதனால எல்லாம் சிரிக்கிறாங்க. அண்ட் எங்கள் அண்ணன் டிஜே அவருக்கு தேங்க் பண்ணுறேன். அவர் என்னை பேசவே வேணான்ட்டு, நீ என்னை பற்றியே பேச வேண்டாம், நீ இப்போ போயிட்டு சைலண்டாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு வந்துருன்னு பின்னாடியே சொல்லிட்டாரு. அஸ்கியா சொன்ன ஸ்டேஜ் என்னன்னா நீ என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம் திரும்பிட்டாரு. பட் அண்ணனும் எனக்கு ரொம்ப எனக்காக வாங்கின சாப்பாடு எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதனால இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஜிவி அண்ணனுக்கு தேங்க் பண்ணுறேன். பவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், இவங்க பசுபதி சார், இவங்க எல்லாரும் கூடயும் தான் நான் எப்போவுமே இருப்பேன். அதில் பவன் சார்லாம் ரொம்ப எல்லாரையும் அவர் இப்போ பேசுன மாதிரி தான் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டே இருப்பார் சும்மாவே ஸ்பாட்டில். எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் அசுரன் ஷூட்டிங் அப்போது எங்கள் வீட்டிலேருந்து நான் தனியாக தான் வந்திருந்தேன். நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச். ஸோ அப்பா அம்மா யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது எனக்கு ராபர்ட் சார், ஜெகதீஷ் சார், மணிமாறன் சார், பாலா சார், சுரேஷ் சார், அப்புறம் மேனேஜர் சார் கிரி சாரும் பாண்டி சாரும் ரொம்ப, அதாவது என்னால் ரொம்ப சாவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரையும். நான் இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். வேல்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். மஞ்சு மேம் இங்கே இல்லை, மஞ்சு மேமுக்கும் தேங்க் பண்ணுறேன். இந்த எல்லா டீமுமே என் கூட ரொம்ப லைட்டுனாங்க. அண்ட் ஜாக்கி சார் அசிஸ்டன்ஸ் ஆனாங்க. எல்லாருமே என்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நான் இங்கே தேங்க் பண்ணுறேன். அசுரன் 100 டேஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வெற்றி சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா வெற்றி சாரால் தான் நான் இன்றைக்கி இங்கே ஸ்டேஜில் இருக்கேன். நான் வெளியில் எனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ என்னை விஷ் பண்ணுறாங்க, என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி சார் தான். அண்ட் தானு சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுனாலும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும் வர டக்குன்னு. அசுரன் 100 டேஸ்க்கு வந்து நான் நெக்ஸ்ட் தனுஷ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா தனுஷ் சார் கூட தான் எனக்கு அதிகமான சீன்ஸ் வந்துருந்துச்சு படத்தில். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தனுஷ் சார் எனக்கு என் கூட நல்லா பழகி கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ சார். நான் இப்பெல்லாம் ரொம்ப அடக்கமாக பேசுனது இல்லையா, அதனால தான் எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் மொத்த டீமுக்கு. ஏன்னா நான் அசுரன் ஷூட்டிங் அப்போது எங்கள் வீட்டிலேருந்து நான் தனியாக தான் வந்திருந்தேன். நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச். ஸோ அப்பா அம்மா யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது எனக்கு ராபர்ட் சார், ஜெகதீஷ் சார், மணிமாறன் சார், பாலா சார், சுரேஷ் சார், அப்புறம் மேனேஜர் சார் கிரி சாரும் பாண்டி சாரும் ரொம்ப, அதாவது என்னால் ரொம்ப சாவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரையும். நான் இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். வேல்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். மஞ்சு மேம் இங்கே இல்லை, மஞ்சு மேமுக்கும் தேங்க் பண்ணுறேன். இந்த எல்லா டீமுமே என் கூட ரொம்ப லைட்டுனாங்க. அண்ட் ஜாக்கி சார் அசிஸ்டன்ஸ் ஆனாங்க. எல்லாருமே என்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். அண்ட் எங்கள் அண்ணன் டிஜே அவருக்கு தேங்க் பண்ணுறேன். அவர் என்னை பேசவே வேணான்ட்டு, நீ என்னை பற்றியே பேச வேண்டாம், நீ இப்போ போயிட்டு சைலண்டாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு வந்துருன்னு பின்னாடியே சொல்லிட்டாரு. அஸ்கியா சொன்ன ஸ்டேஜ் என்னன்னா நீ என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம் திரும்பிட்டாரு.